சுவையான கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி, புளி, பூண்டு போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 கீறி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டுங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறமா கருவாடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு போட்டு நல்லா கொதி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் கருவாடும் நல்லா வெந்துடும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தாவே நல்லா வெந்திருக்கும். பார்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும்.